ரஜினி வந்து சென்னைக்கு வந்தபோது ஆரம்பத்தில் அவங்க அப்பாவும் கூட வந்திருக்காரு. அவங்க அப்பாவும் வந்துட்டு இப்போ ரஜினி வந்து வெளியில் வாய்ப்பு தேடி போன பிறகு அவருக்குடைய ஏற்பட்ட தனிமை வந்து அவரை தெரியாத முகம், தெரியாத மொழி, தெரியாத நாடு, இங்கே இங்கே வந்து இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மறுபடியும் அவங்க அப்பா வேலை கிளம்பி பெங்களூருக்கு போயிட்டார். நீயே எப்படியாவது பார்த்துக்கப்பா, பெங்களூருக்கு போயிட்டார். ஸோ அவங்க அப்பா வந்து ஆரம்ப கட்டத்தில் பணம் கொடுக்க முடியலாட்டியும் இந்த சினிமா ஆசையால் ரஜினி அவர்கள் வந்து அப்பாவுடைய பணத்திலேருந்து இப்போ சட்டையிலேருந்து பணத்தை எடுத்து கொண்டு போய் சினிமா படம் பார்க்குறதே வேலையாக வச்சுருந்துருக்காரு. அப்பாவுக்கு பணம் கேட்டால் என்ன நடக்கும், நாம் வந்து திருடி இருக்கோம் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு தான் அடி வாங்குவோம்னு சொல்லிட்டு முடிவில் தான் அவர் வந்து அந்த மாதிரி பணத்தை எடுத்துகிட்டே போயிருந்திருக்காரு. இப்படி தினமும் பல நேரங்களில் வாரத்தில் ஒரு 4-5 தடவை வந்து அப்பா கிட்ட பெல்ட் அடி வாங்கிட்டு இருக்கிறதே அவருக்கு ஒரு அதவே வேலையாக வச்சுக்கிட்டாருன்னா சினிமா பார்க்குறதுக்கு. அந்த சினிமா ஆர்வம் தான் அவர் அங்கேருந்து கடத்தி இங்கே கொண்டு வந்திருக்குன்னு சொல்லலாம். அப்படி அவங்க அப்பாவுடைய ஆதரவும், அவங்க அண்ணன் வந்து நிறைய பணம் அனுப்பியிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்களுடைய ராஜ் பகதூர் அவங்களோட ஃப்ரெண்டு மூலமாக வந்து அவரும் வந்து நிறைய பணம் அனுப்பிட்டு இருக்காரு. அப்படி தான் வந்து இருந்திருக்கே தவிர, குடும்பத்தில் வந்து அவங்க அண்ணனை சத்யநாராயணனை தவிர வேறு யார்கிட்டையும் அவர்கிட்ட எந்த ஒரு என்கரேஜும் அவரை வந்து எதிர்பார்க்கல. அவங்களும் கொடுக்கல. ராஜ் பகதூர் மட்டும்தான் வந்து அவருக்கான பணத்தை வந்து கொடுத்துட்டு இருந்திருக்காரு. அப்படி தான் வந்து அவருடைய சர்வைவல் ஆரம்ப கட்ட சர்வைவல் இருந்திருக்கு.